அப்படி இருக்குச்ச இவர் 130, இவர் 140, இவர் 90, இவர் 108, இவர் 113. இது எப்படி நீங்க நம்ப முடியும்? சோ பசங்க வந்து பரீட்சை எழுதிட்டு வந்து கொஸ்டின் பேப்பர்ல நம்மளே மார்க் போட்டு வச்சுப்போம். ஆனா இது ஒரு குறைந்தபட்ச குறுகிய கால மகிழ்ச்சியை கொடுக்குது இல்ல, திமுக தான் அப்படி சொல்லிட்டு அவங்க அமைச்சரவை அமைக்கிற அளவுக்கான முடிவுகள்ல அவங்க அடையாங்க. நீங்க வேற தாவேகால மந்திரி சபை லிஸ்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நீங்க எல்லாம் திமுக அமைச்சரவை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. இட்டாந்து வந்து இட்டுன்னு போறவருக்கு தான் போக்குவரத்து துறை அமைச்சர். ஆனா அது ஒரு நல்ல இது. என்ன கேட்டா தாவேகா வந்தா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த நாட்டுல. தமிழ் பேர் வைப்பாங்களா எல்லாத்துக்கும்? அதெல்லாம் இல்ல. முதல்ல வந்து இப்போ நம்ம நிறைய குறை சொல்லுவோம் பாருங்க, மந்திரிகள் முக்கியமா முதல் மந்திரி வராரு அப்படின்னு சொன்னா டிராபிக்கை நிறுத்தி விட்டாங்க, நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுறது அப்படின்னு. அது நடக்காது. ஏன்னா அவர் வரவே மாட்டாரு. அதனால யாரும் டிராபிக்கை நிறுத்த போறது கிடையாது. அதுக்கப்புறம் மற்ற மந்திரிகளும் எல்லாருமே அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதே மாதிரி அதுக்கப்புறம் டவுன் த லைன் அரசு ஊழியர்களுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா நீங்க வந்து இந்த டிரான்ஸ்ஃபருக்காக காசு வாங்கினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல, அது வராதுப்பா. உங்களுக்கு வந்து இப்போ செக்ரட்டேரியட்ல வேலை, நீங்க வந்து தென்காசியில இருக்கவர் அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டுல உட்காந்தே வேலை பார்த்துக்கலாம். நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, யாருக்கும் காசு கொடுத்து அழ வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல.